அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தர்கா போகக்கூடியவர்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். உங்களுடைய உறவினர்களும், நண்பர்களும் யாருன்னா தர்கா போகக்கூடியவர் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பானாக. நீங்க தர்கால போகக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வலிக்கிற துஆ கேட்கிறீங்களா? என்னைக்கா ஒரு நாள் வந்து அவங்க உங்களுடைய துஆக்கு பதில் அளிச்சிருக்காங்களா? கண்டிப்பா ஒரு நாளும் வந்து உங்களுக்கு பதில் அளிச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சாங்களாம். அந்த பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பது நாமே சிறந்தவர் ஆவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதுலேருந்து என்ன புரியுது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவரே வந்து அல்லாஹ் கிட்ட தான் துஆ கேட்டாங்க. அதற்கான பதில வந்து சிறந்ததாக அல்லாஹ் அளிக்கின்றான் என்பது தெளிவா நம்மளுக்கு தெரிகிறது. நம்ம என்னதான் குர்ஆன் ஆதாரம் படி தர்கா பக்கம் போகாதீங்க, அது வெளிக்கேடு, தவறான வழி சொன்னாலும் சில பேர் வந்து அது பக்கம் தான் போறாங்க. ஷைத்தான் அவங்கள வழிகெடுக்கிறான், ஏமாற்றுறான். இது எப்ப தெரியும்னா, நாளைக்கு மறுமையில தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தான் நாங்க உங்களோட நன்மை ஏறி தீமையை தடுக்கின்றோம் நண்பர்களே. எனவே தர்கா பக்கம் போகாதீங்க. அல்லாஹ் பக்கம் வாங்க. அல்லாஹ் அன்புடையவன், கிருபை உடையவன், எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்க உயிர் போறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். தர்கா பக்கம் போகாதீங்க. அல்லாஹ் பக்கம் வாங்க. எனவே நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்கா போகக்கூடிய மக்களுக்கு ஹிதாயத் கொடுத்து நேர்வழிப்பற்று அவர்களுக்கு அல்லாஹ்வே வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான் என்று நாம் துஆ கேட்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.